தனிமையின் பாதையில் நீ நடக்கும் போதெல்லாம், வேதனைகள் உன்னை நெருக்கும் போதெல்லாம், நீர் எங்கே என்று என்னை கேட்கும் போதெல்லாம், உன் கண்ணீரை என் கண்கள் கண்டதே. கலங்காதே 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 கலங்காதே, இமை பொழுதும் உன்னை மறந்தேனே. ஆனாலும் கிருபையினால் உன்னை மூடுவே. ஒருபோதும் மறவாமல் காத்து வந்தே. உன் மனதின் வாஞ்சைகள் மிக பெரியதாயினும் என் வார்த்தை கொண்டு நான் நிறைவேற்றினே. கலங்காதே 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 கலங்காதே, இமை பொழுதும் உன்னை மறந்தேனே. ஆனாலும் கிருபையினால் உன்னை மூடுவே. தேற்றுவார் யாருமின்றி நீ தவித்த வேளை, என் கரங்கள் உன்னை அன்பாய் அணைத்ததே. உன் வியாதியின் படுக்கையில் உதவியற்ற நிலையில் என் தழும்புகளால் உன்னை சுகமாக்கினே. கலங்காதே 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 கலங்காதே, இமை பொழுதும் உன்னை மறந்தேனே. ஆனாலும் கிருபையினால் உன்னை மூடுவே. கையளவு மேகம் கொண்டு பெருமழையை பொழிய செய்தேன். செங்கடலை இரண்டாக விழுந்தே வழி நடத்தினேன். உன்னை காக்கும்படிக்கு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன் பிரச்சனைய மாத்திரம் எனக்கு, அதனால் நீ கலங்காதே 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 கலங்காதே, இமை பொழுதும் உன்னை மறந்தேனே. ஆனாலும் கிருபையினால் உன்னை மூடுவே. கலங்காதே. பிரைஸ் லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும்படியான இந்த வேலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை யாவரையும் இந்த ஆன்லைன் மூலமாய் ஒருமுகப்படுத்தி ஒரு மனதோடு கூடிய ஆவியினாலே கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் தந்த இந்த நல்ல நாளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு
கர்த்தர் நம்மை கூட்டிச் செல்கிற கிருபைக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஜெபிப்போம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விசேஷித்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஒருமித்து உம்மை கர்த்தாவே துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாய், தியானிக்கும்படியான இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அவரவர் இல்லத்திலே இருந்தாலும் தேவனே, நாங்கள் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும். நாங்கள் மனதால் கர்த்தாவே உம்மிடத்திலே ஒன்று கூடி கர்த்தாவே ஜெபிக்கும்படியான இந்த பாக்கியமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தும், எங்கள் செவிகளை கர்த்தாவே ஒருமுகப்படுத்தும். உம்முடைய தாசனை கொண்டு கர்த்தாவே நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு ஔஷதமும் கர்த்தாவே எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிறதுமாய் காணப்படட்டும் தேவனே. எல்லா கவலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தாவே எங்களை விடுவித்து எங்கள் மனதிற்கு ஆறுதலும் கர்த்தாவே இன்பத்தையும் கர்த்தாவே நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியதாய் அமையட்டும் தேவனே. பேச போகிற தாசனோடு கூட இரும். நீரே அவருடைய வாயிலே கர்த்தாவே வார்த்தைகளை போடும். கேட்கிற நாங்களும் கர்த்தாவே அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் இருதயத்திலே வைத்து கர்த்தாவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் அதனுடைய கர்த்தாவே பலன்களை ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்யும். எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கொரோனா வைரஸ் என்ற ஒரு தொற்று நோய் இந்த உலகத்தில் ஏறக்குறைய 4 லட்சம் பேரை பாதித்துள்ளது. அதிலும் 3 லட்சம் பேர் மரித்துள்ளனர். நம்முடைய தேசத்திலும் நம்முடைய மாநிலத்திலும் அதனுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலைகளிலும் இந்த நேரங்களிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய செய்திக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரருக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய தியானத்திற்காக நீங்கள் வாசித்த பகுதியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள்.
இயேசு செய்த முதல் அதிசயம் அவருடைய வாழ்க்கையில், இந்த பூமியில் அவர் வாழ்ந்த போது செய்த முதல் அதிசயம். ஏன் நான் இதை எடுத்தேன் என்றால், ஒன்று, எனக்கு இதை ஐ லைக் இட் வெரி மச். இதை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி. ரெண்டாவது, பலருடைய வாழ்க்கையில் பதில் இல்லாத ஜபங்கள் இருக்கிறது. they have prayed many years and they haven't got an answer. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் I want to examine this, re-examine this. அந்த மாதிரி ஒரு இதில், இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த அதிசயத்தை நான் மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் நீங்கள் அந்த 2வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவும் அழைக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேரை கூப்பிட்டுருந்துருப்பாங்க அந்த ஊரில். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று கூட போட்டிருக்கிறது. இயேசுவோட தாய் கூட வந்திருந்தார்கள். ஸோ நம்ம நிறைய முறை நம்முடைய பிரச்சனைகளை தான் பெருசுப்படுத்தி, பிரச்சனைகளை தான் பெருசாக பார்க்கின்றோம். இயேசுவை அழைக்கிறது இல்லை. பிரச்சனைகளை குறித்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறோம், பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம், அப்பா கிட்ட சொல்கிறோம், அம்மா கிட்ட சொல்கிறோம். பட் வி ஃபெயில் டு டெல் காட். ஆண்டவரை நாம் அந்த சிச்சுவேஷனுக்குள், அதாவது அந்த சூழ்நிலைக்குள் ஆண்டவரை அழைக்க நாம் மறந்து விடுகின்றோம். இது தெரிந்தோ தெரியாமலோ அது நடக்கிறது. அதனால் ஆண்டவரை முதல் நம்முடைய அந்த சூழ்நிலைக்குள், அந்த கஷ்டமான சூழ்நிலைக்குள் அழைப்பது இட்ஸ் பிரைமரி. அது முக்கியமான ஒரு காரியம். பட் இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் நடத்துகிறவங்க they made it a point to invite Jesus. இயேசுவும் அவருடைய சீஷர்களையும் அவர்கள் அழைத்தார்கள். அது கார்டு வச்சாங்களா, ஃபோன் பண்ணாங்களாலாம் எனக்கு தெரியாது. பட் they had called them and Jesus took the time to come. இயேசு அங்கே வந்தார். Jesus came along with his mother and his disciples. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் கூப்பிட்டா வருவாரா? அவங்க கூப்பிட்டாங்க, இயேசுக்கு அவங்கள தெரிஞ்சிச்சு வந்தாங்க. நான் கூப்பிட்டா வருவாரா இயேசு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லெட் மீ டெல் யூ ஆஃப் சம்திங் தட் இஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் தெர் இஸ் அ வெரி பர்சனல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் எரேமியா 1:5 வாசித்து பாருங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன்னு போட்டிருக்கு. ஸோ ஈவன் பிஃபோர் அவர் மதர் நியூ வாஸ். இயேசுக்கு நம்மளை தெரியும். இன்னொரு வசனம், there are a couple of interesting verses that I saw. சங்கீதம் 139 3வது வசனத்தை வாசிங்கள். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்னு போட்டிருக்கு. இப்போ நான் அந்த சங்கீதமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்ன உட்கார்றதும் எழும்புறதும் வெளியில் போகிறதும் திரும்ப வர்றதும், என்ன யோசிக்கிறேன், என்ன சொல்ல போகிறேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஈவன் our parents won't know that. நம்முடைய உற்ற நண்பர்கள் கூட அது தெரியாது. நம்ம எதை காமிக்கிறோமோ அதை தான் அவங்களுக்கு தெரிய வரும். பட் God knows everything. சங்கீதம் 139 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு போட்டிருக்கு. ஓகே, அதே சங்கீதத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்னு போட்டிருக்கு. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் ஸோ இன்டிமேட். என்னுடைய போகுதலும் வருதலும், நான் என்ன யோசிக்க போகிறேன், என்ன சொல்ல போகிறேன், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அம்மா கூட தெரியாது, ஒரு உற்ற நண்பர் கூட தெரிய வராது. பட் காட் நோஸ் அஸ் that well. என்னுடைய கல்யாணத்தை நடத்தி வைத்த பாஸ்டர் இங்கே, அவர் இப்போ காலமாயிட்டார், டாக்டர் சுந்தர்ராஜ். வெள்ளூர் ஏஜி பாஸ்டராக இருந்தார். அவருடைய வண்டிகள், எல்லா வண்டியிலும் ஒரு there'll be a sticker. நம்மளாம் என்ன சொல்கிறோம், இயேசு பெரியவர்னு சொல்கிறோம். அவர் போட்டிருப்பார், என் இயேசு பெரியவர்னு. He personalized God. God personalized us before we personalized him. ஆண்டவர் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த ஸ்டிக்கர்லாம் பாஸ்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளை அவருக்காக தெரிந்து கொண்டார். அதனால் ஏன் பெஞ்சின்னு தான் சொல்வார். The relationship between God and man is so personal. மனிதன் பாவத்தினால்தான் தூரமாயிட்டான். ஆனால் அதுக்கு முன்பதாக மனிதனும் ஆண்டவரும் ஒன்றாக தான் இருந்தார்கள். ஏதேன் தோட்டம் உருவான அந்த ஆதி காலத்தில் ஆண்டவர் டெய்லி வருவார். வேதாகமத்தில் போட்டிருக்கு, நான் சொல்லலை, கூட நடப்பாரா. கேன் யூ இமேஜின் வாக்கிங் அரவுண்ட் வித் த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்? முதல்ல இயேசுவை நம்ம கூப்பிட்டோம். அடுத்தது டெல் ஜீசஸ் யுவர் ப்ராப்ளம். ஆண்டவரை அழைச்சிட்டோம். ஆண்டவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனையை நான் சொல்லணும். நான் சொன்னால் தான் எனக்கு அதுக்கான விடையை கிடைக்கும். அங்கே சொல்லி இங்கே சொல்லி எல்லாம் கிடையாது, டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நாம் நிறைய பேர் அப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு பிரச்சனைனா உடனே யாருக்கு ஃபோன் பண்ணுறோம் நீங்களே நினைங்க, எனக்கு தெரியாது.
யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? எனக்கு இந்த அங்கிளை தெரியும், எனக்கு அந்த அங்கிளை தெரியும், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம், எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். டேக் த ப்ராப்ளம் ஸ்ட்ரெயிட் டு காட். டேக் த ப்ராப்ளம் ஸ்ட்ரெயிட் டு காட். சங்கீதம் 55:22 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு போட்டிருக்கும். இது ஒரு நல்ல பாட்டும் எழுதியிருக்கிறார் ஒரு தேவ மனிதன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு போட்டிருக்கு. பிலிப்பியர் 4:6-7 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. வேதாகமத்தின்படி உங்களுடைய பிரச்சனையை யார்ட்டு நீங்கள் சொல்ல தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட சொன்னால் மாத்திரம் போதும். யூ ஜஸ்ட் காட் டு டேக் யுவர் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரெயிட் டு காட். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டுட்டு போகிறேன்னு போட்டிருக்கு. அது யோவான் 14:27 வசனம். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு போட்டிருக்கு. இந்த பூமியில் நிறைய காரியங்கள் இருக்குது டு மேக் அஸ் வரி, டு மேக் அஸ் ஃப்ரெட். நம்ம கவலைப்படணும்னா நிறைய இருக்குது. ஆனால் நம்முடைய கவனம்லாம் அது மேலே இருந்தால் கவலையோடு தான் இருப்போம். பட் காட் இஸ் நாட் லைக் தட். காட் இஸ் ஆஸ்கிங் அஸ் டு புட் ஆர் ஃபோக்கஸ் ஆன் ஹிம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்ன பார், என்னுடைய வார்த்தைகளை கேள், என்னை பற்றி யோசி. இப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய கவலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். சின்ன பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய ஆண்டவர், பெரிய பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா அதை விட பெரிய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். ஆமென். அப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், யூ ஹேவ் டு இன்வைட் ஜீசஸ், ஆண்டவரை அழைக்க வேண்டும்னு. ரெண்டாவது நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று. இதெல்லாம் நான் எப்போவுமே பண்ணுவேன் தான் பெஞ்சி நீங்கள் சொல்லலாம். பட் தெரியாமலோ தெரிஞ்சோ we sometimes fail to do that. நம்ம சொல்கிறது கிடையாது. ஓகே. நம்பர் 3, obey his word, obey his command. இந்த வேதாகமத்தில் ஆதியாகமத்திலே மனிதன் முதலாக உடைச்ச சட்டம் எதுன்னு கேட்டால், அவன் போட்ட சட்டத்தை கீழ்ப்படியில்லை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இந்த வேலைக்காரனை பார்த்து, இப்போ இந்த கற்சாடிகளை தண்ணியால் நிரப்புன்னு சொல்கிறார். அது சின்ன கற்சாடி இல்லை, எப்படியும் ஒரு 100 லிட்டர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 6 இருந்து தான். ஸோ தட்ஸ் அ லாட் ஆஃப் வாட்டர். ஏசு சொல்கிறாரு, அந்த கற்சாடிகளை தண்ணியால் நிரப்புங்கன்னு. வேலைக்காரங்க செய்கிறாங்க. எதுக்கு இது செய்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனாலும் எஜமானன் சொல்லிட்டாரேன்னு சொல்லி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இயேசு அடுத்தது சொன்னது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த தண்ணி எடுத்து பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்காரங்க கூட மறுத்துருக்கலாம், ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை, எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் பெரிய அதிசயம். பந்தி விசாரிப்புக்காரர் அதை குடிச்சிட்டு இப்போ மாப்பிள்ளையை போய் கேட்குறாங்க, நல்ல திராட்சை ரசத்தை ஏன் கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தீங்க? நல்ல திராட்சை ரசத்தை எப்போ முதல்ல கொடுப்பாங்க, அதோட கொஞ்சம் கம்மி டேஸ்ட் இருக்கிறத பின்னாடி கொடுப்பாங்க. அவருக்கும் புரியல, யாருக்குமே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. இந்த வேலைக்காரங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இங்கே தண்ணியை தான் ஊற்றிருக்காங்க. அவங்க எஜமானன் கூட தெரியாது, பந்தி விசாரிப்புக்காரர் கூட தெரியாது இந்த மாதிரி தண்ணியை தான் ஊற்றிருக்காங்கன்னு. இப்போது அவர் குடிச்சு பார்த்துட்டு இது நல்ல திராட்சை ரசமாக இருக்கேன்னு சொல்கிறார். நான் இப்போ இந்த வரிசையாக இந்த கானாவூர் நடந்த இந்த அதிசயத்தை நான் பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிகிட்ருக்கேன். இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்? The point I'm trying to make is, if you have unanswered prayers in your life, உங்கள் வாழ்க்கையில் பதில் இல்லாத ஜபங்கள் இருக்குமே ஆனால், முதல்ல அது invite Jesus into your problems. Number 2, tell Jesus your problem. Number 3, obey his word, obey his command. அதாவது ஒன்றாவது இயேசுவை அழைத்து கொள்ளுங்கள், உங்கள் பிரச்சனைக்குள் அழைத்து கொள்ளுங்கள். ரெண்டாவது இயேசுவிடம் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். மூன்றாவது அவர் சொல்லுகிறதுபடி செய்யுங்கள். அதாவது அவர் உங்ககிட்ட காதில் சொல்லலையே பிரதர்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு தான் இந்த பைபிள் இருக்குது. இந்த வேதாகமத்தின்படி வாழ கற்றுக்கோங்க. நாம் இன்றைக்கி தியானித்தது இயேசு செய்த முதல் அதிசயம். அவர் இன்னும் அவருடைய கடைசி அதிசயத்தை செய்து முடிக்கவில்லை. இன்றைக்கும் அதிசயம் செய்யக்கூடிய தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தேவைகளை அவரிடம் சொல்லுங்கள், யாரிடமும் சொல்ல வேண்டாம், அவரிடம் சொல்லுங்கள்.
கரெக்டான நேரத்தில், தக்க நேரத்தில் தக்க பதில் அவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நீங்கள் நல்ல ஒரு செய்தியை கேட்டீர்கள். இயேசுவானவர் ஒரு திருமண விழாவுக்கு அழைக்கப்பட்டு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இயேசுவின் தாயார் எனப்படுகிறதான மரியாளும் அந்த இடத்துல சென்றார்கள். அந்த இடத்துல நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே யூதர்களுக்குள்ளே ஒரு திருமண விழா என்று சொல்லும்போது திராட்சரசம் குறைவுபட்டால் அது ஒரு 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 மாதிரி கேவலமான ஒன்று அல்லது குறைவு என்று சொல்லக்கூடியதான ஒன்று. அங்கே தற்செயலாகவே திராட்சரசம் குறைவுபட்டது. அப்போது அங்குள்ளவர்கள் அந்த கலிலேயாவில் உள்ள கானாவூர் என்றதான ஊரில் இயேசுவையும் சீஷர்களையும் அழைக்கப்பட்டவர்கள் இயேசுனுடைய தாயாராகிய மரியாளிடத்தில் வந்து திராட்சரசம் குறைந்து போயிட்டு என்று சொன்னார். இயேசுவின் தாயார் இயேசுனிடத்தில் வந்து, மகனே, இந்த மாதிரி ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது, இந்த வீட்டில் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டார். இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அது அப்படியே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதான் ஒரு நிலைமை உருவாச்சு. ஆனாலும் சற்று நேரம் பொறுத்து அங்கே வேலையாட்களை கூப்பிட்டு அந்த வச்சிருந்தான கல்சாரிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லி அந்த தண்ணீரை அவர் ஆசீர்வதித்து நல்ல ருசியுள்ள திராட்சரசமாக மாறி அதை பகிர்ந்து கொடுத்தார் என்று பார்க்க. இயேசு சொன்னதான வார்த்தையினுடைய வேலை இன்னும் வரவில்லை. என்ன அவருடைய வேலை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே பாவத்தில் வாழ்கிறதான மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அவர் இரத்தம் சிந்தும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே அவர் அங்கே குறிப்பிடுகிறார், என்னுடைய வேலை வரலவே, நான் இன்னும் இரத்தம் சிந்தவில்லை. அவருடைய வேலை எப்போது வந்தார் என்று கேட்டால், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, இது பழைய ஏற்பாடு பரதீசிலே சிறைபிடிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களை சிறைபிடித்து பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு சென்று வந்த பிறகு தான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் சொல்லவில்லை. அவர் பிதாவினுடைய சமூகத்தில் சென்று அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அருமையானவர்களே, இந்த நாளில் இயேசு உங்களோட வீட்டில் வந்தால் அற்புதம் நடக்கும். அவருடைய அற்புதத்தின் ஆரம்பமாக கலிலேயாவிலே இந்த சம்பவம் நடந்தது. நாம் செய்ய வேண்டியது 3 காரியம். 1, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு உண்டு என்கிறதை உணர வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த குறைவை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். நம்பர் 3, அவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். கற்சாரிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார், அந்த வேலையாட்கள் நிறைத்தார். இப்போதும் 1 ஜனங்களுக்கு கொடுங்கள் என்றார். அவர் ருசி பார்த்த உடனே, இவ்வளோ ருசியான அந்த திராட்சரசத்தை எங்கே வைத்திருந்தீர்கள் என்று அங்கே வந்தவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக அது மிகவும் ருசியுள்ளதாக இருந்தார். சகோதரனே, உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை மாற வேண்டுமா? இயேசுவே குடும்பத்துக்கு அழைக்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை மாற வேண்டுமா? இயேசுவே உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்க. உன்னுடைய சமுதாயத்திலே பிரச்சனை மாற வேண்டுமா? இயேசுவே அழைக்க.
அவருடைய வாழ்க்கையிலே வந்தால் அது இன்பமாக மாறும். இந்த நாளும் விசேஷமாக இந்த மகாமாரியின் காலத்திலும் கூட ஜனங்கள் ஒரு விடுதலை இல்லாமல் வீடுகளிலே முழங்கி இருக்கும்போது சோர்ந்து போக வேண்டாம். இது ஒரு அற்புதத்தின் நாளாக மாற்றுவார் கர்த்தர். கர்த்தர் இந்த நாட்களே ஒரு விசேஷித்த நாட்களாக மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். மறந்து போகாதே, அவரிடம் மட்டும்தான் சமாதானம் கிடைக்க முடியும். அவரிடம் மட்டும்தான் உண்மையான சந்தோஷத்தை பெற முடியும். அவரிடம் மட்டும்தான் உண்மையான எதிர்காலத்தை பெற முடியும். ஆகவே சோர்ந்து போகாதே. ஐயோ, என்னோடய வாழ்க்கை இதோடு முடிந்து போயிற்று என்று எண்ணக்கூடாது. கர்த்தனோடு கூட இருக்கின்றார். இது உன் வாழ்க்கையின் அற்புதத்தின் ஆரம்பம் என்கிறதை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை நம்புங்கள். எங்களோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவேளை தனிமையாக வீடுகளில் இருந்தாலும் கூட இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்திலே வந்து என்னோடு கூட தங்கியிரும் வந்து சொல்லுங்கள். இயேசு நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். அவர் சர்வ அதிகாரமும் பெற்றவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அவருக்கு இல்லாத அதிகாரம் எதுவுமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் உள்ள அதிகாரம் இயேசு ஒருவருக்கே பிதா கொடுத்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் அன்றைக்கும் கேட்டார், கர்த்தர் கொடுத்தார். நான் நினைக்கிறேன் பிதாவிடத்தில் கேட்டிருப்பார், பிதாவே, இப்போதுள்ள நிலைமை இந்த குடும்பத்துக்கு இப்படி இருக்கிறது, நீர் உதவி செய்யும் என்று சொல்லியிருப்பார். பிதா அதுக்கு அனுமதி கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய குறையை மாற்றி வைத்தார். உன்னுடைய குடும்பத்தின் குறை என்ன? யோசித்துப்பார். உன்னுடைய குடும்பத்தின் குறை பொருளாதாரத்திலே குறைபட்டிருக்கிறீர்களா? ஆரோக்கியத்திலே குறைபட்டிருக்கிறீர்களா? அல்லது வேறு ஏதாவது குறைபட்டிருக்கிறீர்களா? எதுவானாலும் சரி, சோர்ந்து போகாதே. கர்த்தர் குறையை நீக்க வல்லமையுள்ளவர். கர்த்தர் குறையை மாற்ற வல்லமையுள்ளவர். அதிகாரம் பெற்றவர். அவரை போல் அதிகாரம் பெற்ற யாருமே இல்லை. அவரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கூடிய சீக்கிரமாக இந்த லேசான உபத்திரவம் நீங்கிவிடும். நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவோம். இது கர்த்தரால் உண்டு பண்ணின நாள். நாம் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். எப்போதுமே இப்படி இருக்காது. கர்த்தர் நமக்கு தரப்போகிறதான விடுதலையின் நாட்கள் வெகு தூரத்திலே இல்லை, அது சமீபமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரிடத்திலே சொல்லுங்க, உன்னுடைய குறை எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. இரண்டாவது, அவர் சொல்லுவதை கீழ்ப்படியுங்க. மூன்றாவது, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்க. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்களுமே துதிக்கின்றோம், சூத்தரிக்கின்றோம். தேவரீர் இந்த நாளிலும் மக்களோடு கூட மது செய்தியை பகிர்ந்து கொள்ள நீரும் அது தாசர்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிறதான ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே நிர்ணயித்த வண்ணமாக அவருடைய குறைகளை உம்மிடத்திலே சொல்லும்போது அந்த குறைகளை நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான குறைகளை கண்டுபிடிக்க, அது உம்மிடத்திலே சொல்ல, அதுக்கு நிவாரணம் பெற நீரும் அது பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அப்பா, உமது கரத்திலே தருகின்றோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி அப்பா.
துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய சகவாசம் வழிநடத்துவது நாம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.